விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் பெரியவர், மகத்துவமான காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை பின்னிட்டு பார்க்கும்போது எவ்வளோ மகத்துவமான காரியங்களை செய்திருக்கிறார். நமக்கு புத்தி கேட்டாத காரியங்கள், நம் மனதை தூண்டாத காரியங்கள், நம்மளால முடியாத காரியங்களை கர்த்தர் நமக்காக செய்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தியானித்துக் கொண்டிருந்தேன். அப்போ தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விருப்பமாய் இருக்கிறேன். எடுத்துக்கொள்வோம். கலாத்தியர் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 27வது வசனம். இருந்தவர்கள் வாசிக்க. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 27வது வசனம். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. ஆண்டு சொல்கிற காரியம், கிறிஸ்துவில் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் யார் கிறிஸ்துவிலே ஞானஸ்தானம் பெற்றிருக்கார்களோ அவர்கள் கிறிஸ்துவை என்ன பண்றாங்களா? தரித்துக் கொள்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ யார் கிறிஸ்துக்குள் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறார்களோ, அப்போ யார் நம்ம கிறிஸ்துக்குள் நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறீர்களோ அவர்கள் கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுக்கிறோம். அநேக விதமான ஞானஸ்தானங்கள் உண்டு. ஆனால் இங்கே பவுல் சொல்கிற காரியம், கிறிஸ்துவின் ஞானஸ்தானம் எடுத்தவர்கள். அப்போ கிறிஸ்துக்குள் ஞானஸ்தானம் என்று ஒன்று உண்டு. அப்ப நம்ம கிறிஸ்துக்குள் நம் ஞானஸ்தானம் எடுத்தோம் என்றால் கிறிஸ்துவை தரித்துக் கொள்வோம். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை நாம் தரித்துக் கொண்டால் தான் கிறிஸ்துவை நாம் பிரதிபலிக்க முடியும். ஆமென். கிறிஸ்துவாய் இருக்கிறதினால் கிறிஸ்துவை பிரதிபலிக்க முடியாது. கிறிஸ்துவை வீட்டில் பிறந்ததினால் கிறிஸ்துவை பிரதிபலிக்க முடியாது. ஆனால் கிறிஸ்துவின் ஞானஸ்தானம் எடுத்தவர்கள், கிறிஸ்துவை தரித்துக் கொள்கிறவர்கள் மாற்றம்தான் அவர்கள் என்ன பண்ண முடியும்? கிறிஸ்துவை பிரதிபலிக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம சபைக்கு வரலாம், காணிக்கை செலுத்தலாம், ஜெபிக்கலாம், ஊழியத்திலே பங்கு பெறலாம். ஆனால் கிறிஸ்துக்குள் நம் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோமா? கிறிஸ்துக்குள் நம் ஞானஸ்தானம் எடுத்தோம் என்றால் அது மாத்திரம் போதாது, கிறிஸ்துவை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நிறைய பேர் கிறிஸ்துக்குள் வருவார்கள், கிறிஸ்துவில் ஞானஸ்தானம் பெறுவார்கள், ஆனால் கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள மாட்டார்கள். ஆண்டவர் விரும்புகிறார் கிறிஸ்துவை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். எப்படி வஸ்திரங்கள் அழுக்காய்விட்டால் அந்த வஸ்திரத்தை நாம் நீக்கி ஸ்நானம் எடுத்து நாம் புது வஸ்திரத்தை தரித்துக் கொள்கிறோமோ, அப்படியே நாம் கிறிஸ்துக்குள் ஸ்நானம் எடுத்து கிறிஸ்துவை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை தரித்துக் கொண்டால்தான் கிறிஸ்துவை நாம் பிரதிபலிக்க முடியும். கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளாமல் நாம் கிறிஸ்துவுடைய சுபாவத்தை பிரதிபலிக்க முடியாது. அப்போ கிறிஸ்துவை நாம் என்ன செய்ய வேண்டும்? தரித்துக் கொள்ள வேண்டும். தரித்துக் கொள்வதற்கு முன்பாக இன்னொரு ஸ்டெப் இருக்கு. கிறிஸ்துவிற்குள் நாம் ஞானஸ்தானம் பெற வேண்டும். எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 3-4 வசனம். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும், கிறிஸ்து இயேசுக்குள் ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றது. அவருடைய மரணத்துக்கு உள்ளாக ஞானஸ்தானம் பெற்றது. ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். அறியாமல் இருக்கிறீர்களா? பற்றிருக்கிறதை அறியாது இருக்கிறீர்களா? மேலும்
மேலும் பிதாவின் மகிமையினாலே பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல கிறிஸ்து மரித்தலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு புதிதாக ஜீவனுள்ளவர்களாக நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே அவருக்குள் மரணத்துக்குள்ள ஞானஸ்தானத்துக்குள்ளாக கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் கிறிஸ்துக்குள் அடக்கம் பண்ணப்பட்டோம் ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலை நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் உயிர்த்தெழுந்த சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய உயிர்த்தெழுந்த சாயலிலும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே அழகாக பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் சொல்கிறார், கிறிஸ்துவின் மரணத்துக்குள் நாம் என்ன எடுக்கணுமா? ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் என்றால் மரிப்பது என்று அர்த்தம். ஞானஸ்தானம்னா என்ன? மரிப்பது. அநேக ஞானஸ்தானம் உண்டு. சில பிள்ளைகளுக்கெல்லாம் சில சபைகளில் ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள். சில பேர் சபைகளில் திருப்பி ஞானஸ்தானத்தை கொடுக்கிறார்கள். சில சபைகளே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானத்தை கொடுக்கிறார்கள். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து சொன்ன கட்டளை பிரகாரமாக நாம் ஞானஸ்தானம் எடுக்கும் போது கிறிஸ்துக்குள் நாம் மரித்து விட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. எதில் மரிக்கணும்? கிறிஸ்துவோடு மரிக்க வேண்டும். எப்படி கிறிஸ்து மரித்தாரோ அப்படி நாம் மரிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு சமமாக வேண்டும். அவர் மரணத்திலே சமமானது போல நாம் கிறிஸ்துவின் மரணத்திலே சமமாக மாற வேண்டும். கிறிஸ்துவின் மரணத்திலே சமமான பிறகு அவர் மரித்தோலிருந்து உயிரோடு எழுப்பினார். மரிக்கிறது ஒரு ஸ்டெப்பு, உயிர் தெழுவது இரண்டாவது ஸ்டெப். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே ரெண்டு ஸ்டெப் வருது. என்ன ஸ்டெப்பு? மரிக்க வேண்டும், ரெண்டாவது உயிர் தெழுத வேண்டும். அநேக பகுதிக்கு கர்த்தருடைய கிருபையினால கடந்து சென்றிருக்கிறேன். சில பகுதியை கடந்து செல்வது பார்க்கிறேன், கிறிஸ்துக்குள் மரித்திருக்கிறார்கள். ஆனா என்ன, அவங்க மரித்திலிருந்து உயிரோடு எழும்பவே இல்லை. பிரியமானவர்கள், புரியுற மாதிரி சொல்கிறேன். ஒரு மரித்த சடலத்தை நாம் வைத்துக் கொண்டே இருந்தால் அதுல இருந்து என்ன வரும்? துர்நாத்தம் வரும். அது மரித்து உயிரோடு எழும்ப வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அநேகர் மரித்து விட்டார்கள், ஆனால் உயிரோடு எழும்பவே இல்லை. அதே நிலைமையில் இருக்கிறார்கள். துர்நாத்தம் வீசிக்கொண்டிருக்கிறது. அவர்கள் இருக்கிற இடத்துல, அவர் வேலை செய்கிற இடத்துல, குடும்பத்தில், குடிவர இடத்துல துர்நாத்தம் வீசுகிறது. அவருடைய சாயல்கள் மாறவே இல்லை. ஆண்டவர் விரும்புகிறார் நம்முடைய சாயல் மாறப்பட வேண்டும். கிறிஸ்துக்குள் மரிப்பது ஒரு ஸ்டெப் என்றால் கிறிஸ்துக்குள் உயிரோடு நாம் எழும்ப வேண்டும். கிறிஸ்துவில் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டியது ஒரு ஸ்டெப் என்றால் கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள வேண்டும். அவதான் கிறிஸ்துவின் சுபாவம் வெளிப்படும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், யாரு கிறிஸ்துவுடைய சபாத்தை வெளிப்படுத்துகிறார்களோ, மரித்து உயிர் தெழுகிறார்களோ, அவர்களே அழைத்து செல்லவே இயேசு கிறிஸ்து வருகிறார். ஆமென். எல்லாரும் அவருக்குள்ள கூட போக முடியாது. யார் போவார்கள் என்றால், இயேசுக்குள் கிறிஸ்துக்குள் மரித்து கிறிஸ்துவை தரித்து உயிர் தெழுகிறவர்கள் கிறிஸ்து வரும்போது அவரோடு எடுத்து செல்வார்கள். சபைக்கு வரலாம், காணிக்கை செலுத்தலாம், வேதம் வாசிக்கலாம், ஆனால் கிறிஸ்துக்குள் மரிக்கலாம். ஆனால் கிறிஸ்துக்குள் நீங்கள் உயிரோடு எழுமாவிட்டால் கர்த்தருடைய வருகையை கைவிடப்படுவீர்கள். கர்த்தருடைய வருகையை நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய உறுதி, கிறிஸ்துவுடைய நம்பிக்கை உறுதி என்ன என்றால், என்ன நம்பிக்கை? இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார். ஆமென். ஹல்லேலூயா.
அப்ப இயேசு கிறிஸ்து வரும்போது சட்டைகளை அடித்து நாம் அவரை சந்திக்க வேண்டும் என்றால் நாம் கிறிஸ்துக்குள் மரிக்க வேண்டும், உயிர் திரும்ப வேண்டும். ஆமென். கிறிஸ்துவுக்குள் ஸ்நானம் எடுக்க வேண்டும், கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். எப்படி பேர் வந்து கிறிஸ்தவர்கள் என்று அப்போஸ்தலரை வாசிக்கிறோம். கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறார்கள், அவர்களே பேர் வச்சுக்கல. பார்க்கிற ஜனங்கள் அவர்களை கண்டு சொன்னார்கள், இவர்கள் கிறிஸ்து போல பேசுகிறார்கள், செயல்படுகிறார்கள், கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறார்கள். அவர்கள் பார்த்த ஜனங்கள் சொன்னார்கள், இவர்கள் கிறிஸ்துவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை தரித்துக் கொண்டு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்கள் தான் கிறிஸ்துவுடையவர்கள், கிறிஸ்துவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவை தரித்துக் கொள்வது அவசியம், கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதும் அவசியம். நாம் கிறிஸ்துவை பிரதிபலித்தால்தான் அது ஒரு மெய் சாட்சியாக மாறும். ஆமென். ஹல்லேலூயா. மெய் சாட்சி அநேக உயிர்களை ரட்சிக்கிறது என்று நீதிமொழிகள் 14:25 சொல்லுகிறது. அப்போ மெய் சாட்சியாக நம்ம மாற வேண்டும் என்றால் கிறிஸ்துக்குள் மரிக்க வேண்டும், கிறிஸ்துவை அணைந்து கொள்ள வேண்டும், உயிரோடு கிறிஸ்துவை தரித்து பிரதிபலிக்க வேண்டும். அப்பதான் நம்ம மெய் சாட்சியாக மாறும். நம்முடைய சாட்சி கேட்டு எத்தனை பேரை கர்த்தருக்குள் நாம் நடத்தியிருக்கிறோம்? சற்று யோசித்து பாருங்க. எதுக்கு கிறிஸ்துவுடையவர்களாய் மாறினோம்? எதுக்கு ஆண்டவர் நம்மை கிறிஸ்தவராய் மாற்றினார்? நாம் ரட்சிக்கப்படுவது அவருக்கு பிரியம். நாம் மூலியமாக பிறர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், பிறரும் கிறிஸ்துவுக்குள் கடந்து வர வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை கண்டவர் பிதாவை. அப்ப நம்மை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை நம்மேல் காண வேண்டும், கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக நாம் ஜீவிக்க வேண்டும். கிறிஸ்துக்குள் ஸ்தானம் எடுப்பது அவசியம். கிறிஸ்து சொன்ன ஸ்தானம் எடுக்கிறோம், ஆனால் அவரை தரித்துக் கொண்டு பிரதிபலிக்க வேண்டும். நம்ம சார்ந்திருக்கிற மக்கள், நம்ம வேலை ஸ்தலத்துல, படிக்கிற ஸ்தலத்துல, இருக்கிற ஸ்தலத்துல கிறிஸ்துவை பிரதிபலிக்க முடிகிறதா? நம்முடைய சாட்சி இருக்கிறதா? சபையிலே சாட்சி சொல்றோம், மிக நல்லது. ஆனால் இந்த சாட்சி பிற ஜாதி மக்கள் நடுவிலே, சுற்றி வாழ்கிற மக்கள் நடுவிலே நாம் கிறிஸ்தவர்கள் என்று பிரதிபலிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. உங்களை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை உங்களை பார்க்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் இவர்கள் மரித்திருக்கிறார்கள், கிறிஸ்துவை இவர்கள் விடுத்திருக்கிறார்கள், கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறார்கள் என்று அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய சாட்சி அநேகரை ரட்சித்து மீட்டு கர்த்தருடைய சன்னிதானத்திலே கொண்டு வரும். ஆமென். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்க. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12-13. எப்படி என்ன சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமா இருந்தோம். சரீரம் ஒன்றுதான் இருக்கிறது, ஆனால் அது அவயங்கள் அநேகமாய் இருக்கிறது. சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமே கிறிஸ்துவும் இருக்கிறார். அதே பிரகாரம் கிறிஸ்து இருக்கிறார். எப்படி சரீரம் இருக்கிறதோ அப்படியே கிறிஸ்து இருக்கிறார். எப்படி அவயங்கள் இருக்கிறதோ அப்படி நம்ம வெவ்வேறு அவயங்களாக இருக்கிறோம். நம்மை ஆண்டவர் வெவ்வேறு அவயமாக கிறிஸ்துவின் சரீரத்தில் வைத்திருக்கிறார். அந்த அவயங்கள் வேலை செய்ய வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு கை வேலை செய்யலன்னா, ஒரு கையும் காலும் வேலை செய்யலன்னா சொல்லுங்க, அதுக்கு என்ன சொல்லுவாங்க?
வேலைக்கு அட்டாக் ஆயிடுச்சுங்க அவருக்கு. கையும் காலம் வேலை செய்யல, காது கேட்கவில்லை என்றால் அப்ப அவனுக்கு பேசுறதே புரியவே புரியாது. அப்போ ஒவ்வொரு அவயத்தை ஆண்டவர் சரீரத்தில் வைத்தது போல கிறிஸ்துக்குள் நம்மை வெவ்வேறு அவயமாக ஒரு சரீரத்தை வைத்திருக்கிறார். எதற்கு என்றால் நாம் கிரியை செய்ய வேண்டும். ஆமென். நம்முடைய பங்கை, கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கிற நம் பங்கை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று கிறிஸ்துவின் சரீரத்தை ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் உணர்றீங்களா கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறேன்? ஆமென். எத்தனை பேர் கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கீங்க? ஹலோ, இல்லையா? இருக்கிறீங்களா இல்லையா? ஹலோ, கை வீட்டில் வச்சுட்டு வந்தீங்களா? கிறிஸ்துவின் நான் அவயமாய் இருக்கிறேன். அப்ப நான் என்ன அவயம்? நான் கிறிஸ்துக்குள், கிறிஸ்துவான சரீரத்துக்குள் ஒரு அவயமாய் இருக்கிறேன். என்ன அவயமாய் இருக்கிறேன் என்று நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் கிறிஸ்துவின் சரீரத்திலே எந்த அவயமாக வைத்து என்னை பயன்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்று நான் புரிந்து கொள்ள வேண்டும். நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வீடை கொடுத்திருக்கிறார், அழகான ஒரு வீடு, நல்ல ஒரு மனைவி, நல்ல ஒரு கணவன், பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்போ உங்க குடும்பத்திலே எந்த ஸ்தலத்திலே ஆண்டவர் உங்களை வைத்திருக்கார் என்று நீங்க உணர வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நிறைய பேர் குடும்பத்தில் இருக்கிறார்கள், ஆனால் அவங்க என்ன பண்றது இல்லை, உணர்வது. அப்ப எப்படி செயல்பட முடியும்? ஒரு குடும்பத்தில் இருக்கும்போது என்னை ஆண்டவர் எதற்காக என்ன பொசிஷன்ல வச்சிருக்காரு என்று அறிந்து, கணவன் தன்னுடைய அறிந்து கொள்ளும் அவருக்கு கொடுத்திருக்க பொறுப்பு என்ன, மனைவி புரிந்து கொள்ளும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன, பிள்ளைகளை புரிந்து கொள்ள வேண்டும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன, பெற்றோர்கள் புரிந்து கொள்ளும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன, அவர்கள் அறிந்து கொண்டால்தான் அதுக்கு ஏற்ற செயல்படுத்த முடியும். அப்படியே கிறிஸ்துக்குள், கிறிஸ்துவின் சரீரத்திலே ஆண்டவர் நம்மை அவயமாக வைத்திருக்கார். நம்ம எப்படிப்பட்ட அவயம் என்று அவன் சில பேரை நாக்காக வைத்திருப்பார். அவன் அப்ப நாக்காக ஆண்டு என்ன பண்ணுவார்? உபயோகப்படுத்துவார். ஏசாயா சொல்லுகிறார் 6ஆம் அதிகாரத்திலே, ஆண்டவரே நான் அசுத்த உதடு உள்ள மனிதன். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஏசாயா 6:5. அப்பொழுது நான் ஐயோ அதமானே, ஐயோ நான் அதமானே, நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்கள் நடுவில் வாசமாய் இருக்கிறோம், அசுத்த உதடுள்ள மனுஷன் நடுவிலே நான் வாசமாய் இருக்கிறேன். ஏசாயா யார் என்றால் தீர்க்கதரிசி. நமக்கு தெரியும் ஏசாயா யார் என்றால் ஒரு தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசியை ஆண்டவர் அவர் நாவை போல பயன்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் அவர் புரிந்து கொண்டார், ஆண்டவர் தரிசன உடனே புரிந்து கொண்டார், ஆண்டவரே நான் அசுத்த உதடு உள்ள மனிதனாய் காணப்படுகிறேன், அசுத்த உதடு உள்ள மனிதன் நடுவில் வாசம் செய்கிறேன். உடனே அவர் புரிந்து அவருடைய சமூகத்திலே மனக்கசந்து அழுகிறார். அப்போது ஆண்டவர், தொடர்ந்து வாசிங்க, என்ன சொல்லப்பட்டிருக்கு? 6:6 வாசிங்க. அப்பொழுது சேராபீன்கள் ஒருவன் பலிபீடத்திலிருந்து, சேராபீன்கள் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குருட்டான் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து ஏசியாவிலிருந்து கடந்து வந்து, அதனால் என் வாயை தொட்டு, அதனால் என் வாயை தொட்டான், இதோ இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால், இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி, உன் அக்கிரமங்கள் நீங்கி, பாவம் நிவர்த்தியானது என்றார். உன் பாவம் நிவர்த்தியானது என்றார். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டார். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டார். எப்போது கேட்கிறாரு? அவருடைய பாவங்கள் அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்ட உடனே. ஆமென். ஹல்லேலூயா.
ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு தீர்க்கதரிசி புலம்பி அழுகிறார். அவர் அறிந்து கொண்டார், ஆண்டவர் என்னை ஒரு தீர்க்கதரிசியாக இந்த ராஜ்யத்திலே, இந்த தேசத்திலே என்னை வைத்திருக்கிறார், மக்கள் நடுவில் வைத்திருக்கிறார். ஆனால் அசுத்த உள்ளவனாய் இருக்கிறேன் என்று நான் ஒரு நாவாக இருக்கிறேன், ஆண்டவருக்கு பயன்படுகிற ஒரு நாவா, பயன்படுகிற ஒரு வாயாய் நான் இருக்கிறேன். அவர் ஏற்றுக்கொண்டவுடனே அன்றைய சமூகத்திலே ஒரு அக்கினியல் வந்து தொட்டு அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அப்போது அவர் சுத்திகரிக்கப்படுகிறார். சுத்திகரிக்கப்பட்ட பிறகுதான் அவருக்கு கர்த்தருடைய சத்தம் கேட்கிறது. ஆமென். நிறைய நேரத்தில் நமக்கு ஆண்டுடைய சத்தம் கேட்கவில்லை. காரணம் என்னென்றால் நமக்குள் இருக்கிற பாவம், அக்கிரமங்கள்னால் கர்த்தருடைய சத்தம் நமக்கு கேட்கிறது இல்லை. ஆமென். நாம் வாஞ்சிக்கிறோம், ஆண்டுடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். அப்ப அவருடைய சத்தம் எப்ப கேட்கும் என்றால் நம்முடைய பாவங்களும் அக்கிரமங்களும் மன்னிக்கப்படும் போது அவருடைய சத்தத்தை நாம் கேட்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் கிறிஸ்துவின் சரீரத்தில் என்ன அவயமாய் இருக்கிறேன் என்று, கிறிஸ்துவின் அவயம் என்ன என்று புரிந்து கொண்டு நாம் ஆண்டுடைய சமூகத்திலே நம்மை முழுதுமாக ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை தூய்மைப்படுத்துகிற தேவன், நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எடுத்துக் கொடுங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். இடத்துல வாசிக்க பார்க்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது, அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச இலக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றி நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்தது. தேவனுடைய பற்ற நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருக்கிறது. இப்பொழுது நம்மை இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. ஆமென். ஸ்நானம் என்னமா இருக்குது? என்னமா இருக்குது? எத்தனை பேர் ஸ்நானம் எடுத்திருக்கீங்க? டெய்லி ஸ்நானம் எடுக்கிறது சொல்ல, நான் கிறிஸ்துக்குள் ஸ்நானம் எத்தனை பேர் எடுத்தீங்க? ஞானஸ்நானம் எடுத்துருக்கீங்களா? பிதா குமார் பரிசுத்தாவியின் நாமத்தினால். ஆமென். அது என்ன பண்ணுது? நல் மனசாட்சியாக நம்மை மாற்றும். குற்றமுள்ள மனசாட்சியை மாற்றி ஒரு நல் மனசாட்சியாக மாற்றுகிறது. ஏசியாவுடைய மனதிலே ஒரு குற்ற உணர்வு இருந்தது நம்ம பார்க்கிறோம். அசுத்த உதடுள்ள மனிதனாய் இருக்கிறேன் ஆண்டவரே என்று அவர் புரிந்து கொண்டார். உடனே ஒரு சுத்திகரிப்பு நடக்கிறது. ஆமென். அப்படிப்பட்ட சுத்திகரிப்பு நமக்குள்ளே நடக்க வேண்டும். சுத்திகரிப்பு நடக்கும்போது கர்த்தருடைய குரல் கேட்கும். அவர் நம்மை ரட்சித்த பிறகுதான் கர்த்தருடைய குரல் கேட்கும். ஆமென். ஹல்லேலூயா. நாம் பழக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். சாமுவேலை நாம் வாசிக்கிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல். சாமுவேல் சிறுவனாய் இருக்கும்போது அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை என்னது என்று பழக்கமற்றவனாய் இருந்தான் என்று அங்கே சொல்லப்படும். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாது இருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு என்ன பண்ணல? வெளிப்படவில்லை. சாமுவேல் யாரை அறியாது இருந்தான்? கர்த்தர். நிறைய பிள்ளைங்க இருக்காங்க. பிள்ளைங்களா என்ன இல்லை, இந்த கர்த்தர் என்ன பண்ணல? இவங்க சரீரத்தில் சிறு பிள்ளைகளாக இருக்காங்க. சில நேரத்தில் நாம் பெரியவங்களும் ஆயிட்டு வாங்க, நம்மளும் சிறு பிள்ளைகள் போலதான் இருக்கும். இன்னும் கர்த்தர் என்ன பண்ணல? அப்ப கர்த்தரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வயசுல சிறியவர்கள் பெரியவர்கள் அல்ல, கர்த்தரை அறிகிறவர்களாக நாம் மாற வேண்டும். ஆமென். அவனுக்கு பழக்கமே இல்லை. கர்த்தர் தான் பேசுகிறாரா? சாமுவேல் சாமுவேல் என்று அவர் கூப்பிடும் போது அவன் அறியாமல் ஏலி இடத்தில் ஓடி போகிறான்.
ஏலி ஆசாரியா இருக்கார், அவர்கிட்ட போய் நீங்க என்னைக்கு அழைத்தீர்களான்னு என்று கேட்கிறேன். ஏன்னா பழக்கம் இல்லை, கர்த்தரை அறியாதான் இருந்தான். ஒரு சாமுவேல் சிறுவனாய் இருந்தான், தேவனுடைய சமூகத்திலே இருந்தான், ஆனால் கர்த்தரை அறியாதவனாய் இருந்தான். ஆமென். நாம் கர்த்தருடைய வீட்டுக்கு வருகிறோம், அங்கே வருகிற பழக்கம் உண்டு, ஆனால் கர்த்தரை அறிந்திருக்கிறோமா? பர்சனலாக கர்த்தரை நாம் அறிந்திருக்கிறோமா? தனிப்பட்ட விதத்திலே கர்த்தரை நாம் அறிந்திருக்கிறோமா? அவருடைய வார்த்தையிலே பழக்கப்பட்டவர்களாக இருக்கிறோமா? ஆமென். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தரை நாம் அறிய வேண்டும், அவருடைய வார்த்தையை புரியுறவர்களாக நாம் மாற வேண்டும். அது ஆண்டவர் விரும்புகிறார். பழக்கப்பட்டவர்களாக நாம் மாற வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் பழக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்கிறவர்களாக மாற வேண்டும். கர்த்தர் தன்னுடைய இதயத்தின் வாஞ்சை வெளிப்படுத்துவார். அன்றைக்கு ஏசியாக்கு வெளிப்படுத்தினார், யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாக. ஹல்லேலூயா. நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே, அப்போதுதான் கர்த்தருக்கு ஒரு உபயோகம் உள்ள பாத்திரமாக நாம் மாற முடியும். இல்லை என்றால் மாற முடியாது. நம்ம என்ன பாத்திரமே என்று தெரியவில்லை. நம்ம எதற்கு கிறிஸ்துவுக்குள் வருகிறோம், கிறிஸ்துவின் அவயமாக என்னவா இருக்கிறோம் என்று தெரியவில்லை என்றால் எப்படி செயல்பட முடியும்? புரியுதா உங்களுக்கு சொல்றது? கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கிறோம், அவயமாய் இருக்கிறோம், ஆனால் என்னவா இருக்கிறோம் என்று தெரியலையே. பழக்கமே இல்லை. சாமுவேலை போல கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற பழக்கம் இல்லை, ஆனால் கர்த்தருடைய சன்னிதானத்திலேயே இருக்கிறான், அங்கேயே இருக்கிறான், அங்கேயே பயன்படுத்துகிறான். நமக்குலாம் நிறைய ஜோலி உண்டு, வெளியே போறோம், வேலை செய்கிறோம், எல்லாம் செய்யறோம். பட் சாமுவேல் ஆனவன் கர்த்தருடைய சன்னிதானத்திலே இருக்கிறான், ஆனால் கர்த்தரே வார்த்தையை பழக்கமற்றவனாக இருக்கிறான். நம்ம எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? கிறிஸ்துக்குள் ஸ்நானம் எடுத்து விட்டோம், கிறிஸ்துவை தரித்துக் கொண்டு விட்டோம், ஆனால் கிறிஸ்துவை பிரதிபலிக்க முடியவில்லை. ஏனென்றால் கிறிஸ்துவில் என்ன அவயமாய் இருக்கிறோம் என்று தெரியாமலே இருக்கிறோம். எப்பாவது நாம் கேட்டிருக்கோம், ஆண்டுகிட்ட நம்ம தேவைகளை தான் ஆண்டுடைய சமூகத்தில் கேட்டுட்டே இருக்கிறோம். நல்லது, ஏன்னா இயேசு கிறிஸ்து சொன்னால் கேளுங்கள் கொடுக்கப்படும். ஆனால் கிறிஸ்துக்குள் என்ன அவயமாக நான் இருக்கிறேன் என்று கேட்கிறோம். ஆண்டவர் விரும்புகிறார், அவருடைய இருதயத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அவர் விரும்புகிறார் நீங்க என்ன கிறிஸ்துக்குள் அவயமாக இருக்கிறீர்கள் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆயிரத்தி 1992 ஆண்டு நான் ரட்சிக்கப்பட்டேன். 1992 ஆண்டு அபிஷேகம் பெற்று, ஆனால் 2001 ஆண்டு வரைக்கும் நான் கிறிஸ்துக்குள் என்னவா இருக்கிறேன்னு எனக்கு தெரியாது. நான் கேட்கும் போது ஆண்டவர் வெளிப்படுத்தினார், கேட்கிறவன் எவனோ பெற்றுக்கொள்வான். 92 2001 ஆண்டு வரைக்கும் நான் கேட்கவே இல்லை, என் போக்கிலேயே ஓடிக்கொண்டிருக்கிறேன். ரட்சிக்கப்பட்டேன், அபிஷேகம் பெற்றேன், ஆனால் என்னுடைய போக்கிலேயே போய் கொண்டிருக்கிறேன். கேட்ட பிறகு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஆமென். நமக்கு உணர்வு இருக்கிறதுங்க, கிறிஸ்து சரீரத்திலே நான் என்ன அவயமாய் இருக்கிறேன். ஒரு சபையில் இருக்கிறேன்னா சபையில என்னவா இருக்கிறேன் என்று நீங்க தெரிந்திருக்கணும். என்னுடைய ரோல் என்ன சபைக்குள்ள? ஒரு வீட்டில் இருக்கிறனா வீட்டில் என்ன ரோலு? ஒரு ஸ்கூல்ல படிக்கிறேன்னா ஸ்கூல்ல எனக்கு என்ன ரோலு? வேலை செய்கிறேன்னா வேலை ஸ்தலத்தில் எனக்கு என்ன ரோலு? ஒரு பிசினஸ் நடந்தா பிசினஸ்ல எனக்கு என்ன ரோல்?
தெரியாமல் நம்ம செயல்பட முடியாது. பழக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். சாமுவேலுக்கு பழக்கமும் இல்லை, அறிவும் இல்லை. ஆனால் கர்த்தருடைய சன்னிதானத்திலேயே இருக்கிறார். எத்தனை பேர் நாம் அப்படி இருக்கிறோம்? நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு வயதாகிவிட்டது, ஆனால் இதுவரைக்கும் நான் அறிந்து கொள்ளவில்லை கிறிஸ்துவின் சரீரத்திலே என்னவாய் இருக்கிறேன் என்று நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். அப்போதுதான் கர்த்தர் என்ன பொறுப்பு கொடுத்திருக்கார் என்று அறிந்து கொள்ளும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம். எழுதல் வாசம். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, ஒரு தகப்பன் இருந்தால் அவருக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். உங்களுக்கு நன்றாக தெரியும். இளையகுமாரன் என்ன செய்து விட்டான்? சொத்துலாம் வாங்கிட்டு தூர தேசத்துக்கு போய் எல்லாவற்றையும் அழித்து விட்டான். பன்றியோடு உணவுக்காக சண்டை போட்டுக் கொண்டிருந்தான். உணர்வு வந்தவுடனே தகப்பன் வீட்டுக்கு கடந்து சென்று ஒரு வேலைக்காரனாய் மாறுவேன் என்று கடந்து வரும்போது பிதா தூரத்தில், அவங்க தகப்பன் தூரத்திலிருந்து பார்த்து அவனை ஓடி கட்டி பிடித்து அணைத்து கொண்டு ஒரு முத்தத்தை கொடுத்து என்ன சொல்கிறார்? வாசிங்க. உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு இவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுங்கள் என்று சொல்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவனுக்கு என்ன கொடுக்கணுமா? உயர்ந்த வஸ்திரம். பிதாக தேவன் நமக்கு ஒரு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். நீதியின் வஸ்திரத்தை நமக்கு உடுத்தி வைத்திருக்கிறார். அதை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஒரு என்ன கொடுத்திருக்காரு? நீதி வஸ்திரத்தை. ஒரு நீதிமானாய் மாற்றினார். அந்த இளையகுமாரனை போல ஆண்டு பிதா அவங்க தகப்பனுக்கு பிரியமற்றவனாய் வாழ்ந்தார். அப்படி நாம் வாழ்ந்தோம், ஒரு கால்வரை வாழ்ந்தோம். ஆனால் பிதாவின் அன்பு நம்மை ஓடி வந்து அனைத்து முத்தம் கொடுத்து நமக்கு உயர்ந்த வஸ்திரமான நீதி வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு நீதிமானாய் மாற்றினார். அப்ப அந்த நீதி வஸ்திரத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது என்ன கொடுத்த? தகப்பன் என்ன கொடுத்தாரு? வாசிக்க. கைக்கு மோதிரத்தையும். கைக்கு என்ன கொடுத்துட்டாரா? மோதிரம் கொடுத்தார். மோதிரம்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? அதிகாரம். ஆமென். தகப்பன் நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரம் என்ன என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் என்றால் அந்த அதிகாரம் ஆண்டவர் எனக்கு கொடுத்தது என்ன என்று நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போதான் பயன்படுத்த முடியும். அதிகாரம் என்ன என்று தெரியாமல் என்னால் என்ன செய்ய முடியாது? பயன்படுத்தவே. மூன்றாவது என்ன கொடுத்தார்? வாசிங்க. காலுகளுக்கு பாதரட்சைகளை காலுகளுக்கு பாதரட்சை கொடுத்தார். பாதரட்சை என்று என்ன காட்டுகிறது என்றால் சமாதானத்தை என்ற பாதரட்சை. ஆமென். வாசித்து பாருங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 15வது 17வது வசனம் நினைக்கிறேன். வாசித்து பாருங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம். சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்ற பாதரட்சை. ஆயத்தம் என்ற பாதரட்சையை கால்கள் தொடுத்தவர்களாக கால்களை நம்ம அணிந்து கொள்ள வேண்டும். சமாதானம் என்ற சுவிசேஷத்தின் பாதரட்சை, குட் நியூஸ் சொல்கிற ஒரு சூவை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவன் 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதி வஸ்திரம், உயர்ந்த வஸ்திரம். உங்களுக்கு ஆண்டவர் நீதிமனாக மாற்றும்படிக்கு ஒரு நீதி வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். அதை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அந்த நீதியின் வஸ்திரம் நீங்கள் பாதுகாக்காவிட்டால் இயேசு கிறிஸ்து வருகளை விடப்படுவீர்கள். இயேசுவை சந்திக்க முடியாமல் போய்விடும். அந்த நீதியின் வஸ்திரத்தை என்ன பண்ணணும்? பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். என்னை நீதிமானாய் ஆண்டவர் மாற்றினார். அதிகாரத்தை தந்திருக்கார். எனக்கு என்ன அதிகாரத்தை கொடுத்திருக்கார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். கிறிஸ்துவின் அவயத்திலே என்னை ஒரு அவயமாக வைத்து
பயன்படுத்துகிறார் என்ன என்று புரிந்து கொண்டு அந்த அதிகாரத்தை பயன்படுத்துறவர்களாக நம்ம மாற வேண்டும். ஏசியா புரிந்து கொண்டால் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக மாறினார். அவருடைய நாவை ஆண்டவர் பயன்படுத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. பெரிய தீர்க்கதரிசி லிஸ்ட்ல யார் வந்தாரு? ஏசியா தீர்க்கதரிசி வந்து விட்டார். எப்போது அவர் புரிந்து கொண்ட உடனே, நாம் புரிந்து கொண்டோம் என்றால் அந்த அவயத்தை நாம் பயன்படுத்துவர்களாக மாற்றுவோம். அதிகாரத்தை பயன்படுத்துவர்களாக மாற வேண்டும். மூன்றாவது, சமாதானத்தை என்ற சுவிசேஷம் என்ற பாதரட்சை. சமாதானம் செய்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். முதல்ல எப்படி இருந்தோம்? சண்டை போடுறவர்களாக இருந்தோம். இப்ப என்ன பார்க்கணும்? ரொம்ப கஷ்டங்க சமாதானம் பண்ணுறது. ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டே இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் சமாதானம் பண்ணு, உனக்கு என்னையா வந்தது எங்களை சமாதானம் பண்ணுறதுன்னு கேட்பாங்க. கேட்பாங்க கேட்க மாட்டாங்க. நாங்கள் எப்படின்னா சண்டை போட்டுக்கிறோம், அடிச்சுக்கிறோம். சமாதானம் பண்ணுறது அளவுக்கு கஷ்டமான காரியம். பிறருடைய பாவங்களை மன்னிக்கிறது அளவு கஷ்டமான காரியம். அதுதான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்து 5வது வசனத்தை அப்போஸ்தலர் வந்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு. என்ன சொல்றாங்க? வாசித்து பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 17:5. அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும். எங்கள் விசுவாசத்தை என்ன பண்ணணும்? வர்த்திக்க பண்ண வேண்டும். எங்கள் விசுவாசத்தை பெருகப்படுத்துங்க. யார் கேட்கிறா? இயேசு கூட இருந்தவர்கள், இயேசு கூட பயணித்தவர்கள், இயேசு கூடவே செயல்பட்டவர்கள், இயேசுவின் அதிகாரத்தை பெற்று அவர்கள் அற்புதம் செய்தவர்கள், அசுத்தாவியை விரட்டினவர்கள், வியாதிஸ்தர்களை குணமாக்கினவர்கள், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தவர்கள். என்ன பண்ண முடியல? மேல சொல்லப்பட்டிருக்கு. வாசித்து பாருங்க. 3 வாசித்து பாருங்க. 17:3. உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால், உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அவன் மனஸ்தாபப்பட்டால் என்ன பண்ணணும்? மன்னிப்பாயாக. மன்னிப்பாயாக. அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து, ஒரு முறை இல்லை 7 முறை அதிகமாக உனக்கு குற்றம் செய்து, 7 தரம் உன்னிடத்தில் வந்து, 7 தடவை உன்னிடத்தில் வந்து, நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்ன உடனே அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். மன்னிப்பாயாக என்றார். அப்படி சொன்ன உடனே அவர்கள் என்ன சொன்னாங்க? ஆண்டவரே, கடுகளக விசுவாசம் இருந்தால் போதும், எங்களால் அற்புதம் செய்ய முடியும், அடையாளம் செய்ய முடியும். ஆனா இந்த விசுவாசத்தை வைத்து நாங்கள் பிறருடைய பாவங்களை என்ன பண்ண முடியாது? மன்னிக்க முடியாது. எங்களுடைய விசுவாசத்தை என்ன பண்ணுங்க? இயேசு கிறிஸ்துவை அடித்தார்கள், அவமானப்படுத்தினார்கள், நிந்தித்தார்கள், அவரை காயப்படுத்தினார்கள். கல்வாரி சிலையில் சொல்கிறார், பிதாவே இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களே என்ன பண்ணணுமா? என்ன சொல்றாரு இயேசு கிறிஸ்து? மன்னியம். அவங்க தான் செய்யறாங்க, யூதர்கள் தான் செய்யறாங்க, ஆசாரிகள் தான் செய்யறாங்க. ஆனா என்ன கேட்கிறாரு? மன்னிக்க சொல்லி கேட்கிறாரு. எப்படி சொல்ல முடியுது? ஏனென்றால் விசுவாசத்தை காத்துக் கொண்டிருந்தார். நாம் விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். நாம விசுவாசத்தை பெருக்க வேண்டும். அப்பதான் பிறருடைய பாவங்களை என்ன பண்ண முடியும்? மன்னிக்க முடியும். பிறருடைய குற்றங்களை மன்னிக்க முடியும். ஆனால் கடுகளவு விசுவாசத்தை அற்புதம் செய்ய முடியும். ஆனால் அந்த விசுவாசம் பெருகும் போது நாம் மன்னிக்க முடியும். விசுவாசம் எப்படி பெருகும்? ரோமருக்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம். ரோமருக்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம். வாசிங்க. ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும். விசுவாசம் கேள்வினால் வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். அப்போ கர்த்தருடைய வசனத்தை நாம் வாஞ்சிக்கிறவராய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை புரிந்தவர்களாக இருக்க. சாமுவேலை போல புரியாதவர்களாக இருக்கக்கூடாது. அவன் சிறியவனாய் இருந்தான், அவனுக்கு தெரியல, பழக்கம் இல்லை. ஆனால் வசனத்தில் நாம் பழக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். எப்படி பழக்கப்பட்டவர்களாக மாற முடியும்? தெய்வ வசனத்தை நாம் தினந்தோறும் வாசிக்க வேண்டும். சபைக்கு வசனம் கொண்டு வந்தால் மாத்திரம் போதாது. தம்பி என்ன பண்ணோம்? பைபிள் கொண்டு வந்தான், திறந்து
பழக்கமா இருக்கணும். சங்கீதம் எடுத்து வாசிக்க சொன்னா புதிய ஏற்பாடு திருப்பிட்டு இருக்கீங்க. பழக்கம் இல்லை. அது காட்டுது என்னது? உங்களுக்கு வேத வாசம் பழக்கம் இல்லை. சங்கீதம் எங்க இருக்கு? பழைய ஏற்பாட்டில் இருக்கு. புதிய ஏற்பாட்டுக்கு திருப்புறீங்கன்னா உங்ககிட்ட இல்லை. உடனே வீட்டுக்கு போனா பைபிள் பாலத்துக்கு போட்டுட்டு போய் விளையாட போயிடுது. பழக்கொண்டவர்களாக மாற வேண்டும். படிச்சதால் தெரிய எங்க இருக்கு சங்கீதம். பழக்கம் உள்ளவர்களாக நம்ம மாற வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு பழக்கம் உள்ளவர்களாக நம்ம மாற வேண்டும். வேதாகம் சொன்னதால் மாத்திரம் போதாது, அதை பழக்கம் உள்ளவர்களாக நம்ம மாற வேண்டும். அதை வாசிக்க வேண்டும். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவார். கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்வார். நாம் விசுவாசத்தை வர்த்திக்கும் போது நாம் பிறருடைய பாவங்களை மன்னிக்க முடியும். கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து அதை பழக்கமாயிருந்தால் கிறிஸ்துவின் அவயத்திலே நான் என்ன அவயமாயிருக்கிறேன் என்று புரிந்து கொள்ள முடியும். அப்பதான் என்ன பண்ண முடியும்? நாம் செயல்பட முடியும். இல்லை என்றால் செயல்படவே முடியாது. புரிந்து கொள்ள வேண்டும். அதை ஆண்டவர் பார்க்கிறார். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. சீக்கிரமாக வாசிங்க. கொலோசியர். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமான உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்துக் கொண்டு ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டான கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்க. கிறிஸ்து மன்னித்தது போல ஒருவருக்கு மன்னிங்க. அப்ப கிறிஸ்துவின் சுபாவமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் தரித்துக் கொண்டு பிறருடைய பாவங்களை மன்னிங்கள். இயேசு கிறிஸ்து உலகத்திலே வாழும்போது, ஊழியம் செய்யும் போது, அப்போஸ்தலர்கள் அவருடைய சீஷர்கள் கடந்து வந்து ஆண்டவரே எங்களுக்கு ஜெபம் செய்வது கற்றுக் கொடுங்க என்று கேட்டார்கள். அப்போ அவர் கர்த்தருடைய ஜெபத்தை கற்றுக்கிறார். பிறருடைய பாவங்களை மன்னிக்கிறது போல எங்களுடைய பாவங்களை ஸ்டேட்மெண்ட் சொன்னாரா இல்லையா? கர்த்தருடைய ஜெபத்தில் வருதா இல்லையா? இப்போ பிறருடைய பாவங்களை நாம் மன்னிக்க விட்டால் நம்முடைய பாவத்தை பரமதகப்பன் மன்னிக்க மாட்டார். அவன் பிறருடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. பிறருடைய பாவங்களை நாம் மன்னிக்க வேண்டும். அதுக்காக ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே நான் இன்றைக்கு விசுவாசத்திலே நிற்க வேண்டும், விசுவாசத்தை வளர வேண்டும், பிறருடைய பாவங்களையும் மன்னிக்க வேண்டும். மன்னிக்கும் போது என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நான் பிறரை குறித்து குற்றம் உணர்வுள்ளாக இருந்தோம் என்றால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. அதுதான் பிறருக்கு விரோதமாக செய்கிறாங்க. நாம் அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே. ஏசியா உணர்ந்தா, மன்னிப்பு கேட்டா, சுத்திகரிக்கப்பட்டா ஆண்டுக்கு பயனுள்ள பாத்திரமாக மாறும். இன்றைக்கு நாம் பயனுள்ள பாத்திரமாக மாற வேண்டும். கிறிஸ்துவின் ஒரு அவயமாக ஆண்டவர் நம்மை இணைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் நாம் மரித்திருந்தது உண்மைதான், கிறிஸ்துவில் ஸ்நானம் எடுத்தது உண்மைதான், கிறிஸ்துவை தரித்துக் கொண்டது உண்மைதான். ஆனால் கிறிஸ்துவை பிரதிபலிக்காமல் இருக்கிறோம். கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் சுபாவத்தை தரித்துக் கொண்டு கிறிஸ்துவை பிரதிபலிக்கும் போது கிறிஸ்து காட்டுவார், நீ இது அவயமாக இருக்கிறார். அவருடைய கரத்தினை நம்ம ஒப்புக் கொடுக்கும் போது ஒரு அவயமாக மாற்றி நம் மூலியமாக அவருடைய ராஜ்யத்தை அவர் கட்டுவார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் கட்டுவார். நம்ம ஒப்புக் கொடுக்கும் போது நம் மூலியமாக தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும், அவருடைய சித்தம் நம் மூலியமாக வெளிப்படும். அதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். கண்களை விடுமா, அவருடைய சமூகத்தில் ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுமா, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. கிறிஸ்துக்குள் நாம் என்னவாய் இருக்க வேண்டும், கிறிஸ்துவின் சரீரத்தில் என்ன அவயமாய் இருக்க வேண்டும் நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கிறிஸ்து சொன்ன
கிறிஸ்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கிறிஸ்துக்குள் நான் ஸ்தானம் எடுக்க வேண்டும். கிறிஸ்துக்குள் மரணத்திலே ஸ்தானம் எடுக்க வேண்டும். கிறிஸ்துக்குள் மரித்த ஸ்தானத்தை எடுத்தால் மாத்திரம் போதாது, கிறிஸ்துவை தரித்துக் கொண்டு உயிரோடு எழுப்ப வேண்டும். நான் என்னவா இருக்கிறேன் என்று புரிந்து செயல்பட வேண்டும். ஒரு கொடுக்குமா, ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்ம இருக்கிற ஸ்தலத்தில் எழுந்து நின்றால் அவருடைய சமூகத்தில் இருக்கிற ஸ்தலத்தில் எழுந்து நிற்குமா, ஒரே ஒரு நிமிடம் முடிந்தவர்கள் உங்களை இருக்கிற ஸ்தலத்தில் எழுந்து நின்றுங்க. நான் உங்களுக்காக செபிக்க போகிறேன். கிறிஸ்துவுக்குள் நான் என்னவா இருக்கிறேன் என்று நான் புரிந்து கொள்வேன். ஆண்டவர் விரும்புகிறார் நீங்க என்னவா இருக்கிறீர்கள் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 1992 ஆண்டு நான் ரட்சிக்கப்பட்டேன், அபிஷேகம் பெற்றேன். ஆனால் 2001 ஆண்டிலே புரிந்து கொண்டேன் கிறிஸ்துக்குள் என்னவா இருக்கிறேன். எத்தனை பேர் நீங்கள் அப்படி புரியாமல் இருக்கிறீர்கள், பழக்கமற்றவர்களாக இருக்கிறீர்கள். சாமுவேலை போல கர்த்தருடைய வார்த்தையை பழக்கமற்றவனாய் நான் சாமுவேல் ஆண்டுடைய சன்னிதானத்தில் தான் இருந்தான். ஆனால் ஒரு அபியாசமும் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை கேட்டதே கிடையாது. இன்றைக்கு கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தை ஆண்டவரே ஒப்பு கொடுப்போம். ஆண்டுடைய சமூகத்தை ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று வலது கையில் விளையாட்டி ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே ஓ அன்றைக்கு ஏசியா தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆண்டவரே உணர்ந்தா நான் அசுத்த உதடு உள்ள மனிதர்கள் நடுவே வாசம் செய்கிறேன், என்னை பயன்படுத்த வேண்டும் என்றால் ஆண்டுடைய சமூகத்தை கைகளை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. கைகளை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. நீங்கள் ஒப்பு கொடுத்தால்தான் ஆண்டவர்களை பயன்படுத்த முடியும். கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒரு அவயமாக உங்களை வைத்திருக்கிறார். என்ன அவயம் என்று நீங்கள் புரியாமல் இருக்கிறீர்கள். எப்படி பயன்படுவீர்கள் கர்த்தருக்காக? ஆண்டுடைய சமூகத்தை ஒப்பு கொடுப்போமா, அர்ப்பணிப்போம். ஆண்டுடைய சமூகத்தை கைகளை உயர்த்தி அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே சொல்லுவோமா, அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. கைகளை உயர்த்தி உணர்ந்து அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. மீண்டும் சொல்லுவோமா, அர்ப்பணித்தே 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 நான் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. ஆண்டவரே என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அர்ப்பணித்துட்டோம். ஆண்டவரே கிறிஸ்துவை தரித்தவர்களாக கிறிஸ்துவுக்குள் என்ன அவயமாய் இருக்கிறோம் என்று நாங்கள் புரிந்து கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக நாங்கள் மாற வேண்டும். கிறிஸ்துவின் ஸ்தானம் எடுத்திருக்கிறோம், கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறோம், கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும். நாங்கள் கிறிஸ்துவின் அவயம் யார் என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏசியா புரிந்து கொண்டார், நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சாமுவேல் ஒரு சிறுவனாய் இருந்ததினால் பழக்கமற்றவனாய் இருந்தால் நாங்கள் நிறைய விஷயங்கள் பழக்கமற்றவர்களாய் இருக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய தவறுகளை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். எங்களுக்கு புரியவே மாட்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயமாக யாராய் இருக்கிறோம் என்று புரிந்து நாங்கள் செயல்படும்படிக்கு எங்களை பயன்படுத்துங்க. ஏசியாவை நீர் செயல்படுத்துகிறீர். ஆண்டவரே அவருடைய பாவங்கள் அக்கிரமங்களை மன்னித்து தூய்மைப்படுத்தி எங்களையும் ரட்சிப்பீராக. கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினால் எங்களை கழுவி ரட்சித்து மீட்டு நாங்கள் கிறிஸ்துவின் அவயத்திலே என்னமாக இருக்கிறோம் என்று எங்களுக்கு வெளிப்படுத்தும். நாங்கள் பயனுள்ள ஒரு பாத்திரமாக, பயனுள்ள ஒரு அவயமாக ஆண்டவருடைய அவயத்தை நீர் பயன்படுத்துங்க. விசுவாசத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள, விசுவாசத்தை நாங்கள் வளர, ஓ ஹல்லேலூயா, பிறரை ரட்சித்தது போல ஆண்டவரே நாங்களும் பிறருடைய பாவங்களை மன்னிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களை அர்ப்பணித்து இருக்கிறோம். ஆண்டவரே ஆவி ஆத்மா சரீரத்தை அர்ப்பணித்திருக்கோம். உடைய சமூகத்தில் தர்ப்பணம் வீணாக போகாதபடி பாதுகாத்துக் கொள்ள கர்த்தர் கிருபை. தொடர்ந்து உமக்காக கனித்தருகிற பிள்ளைகளாக
உங்களுடைய கிறிஸ்துவின் அவயத்தை பயன்படுத்துறவர்களாக எங்களை மாற்றி உங்களுடைய ராஜ்யத்தை எங்கள் நிமித்தம் கட்டங்க, இந்த சித்தத்தை நிறைவேற்றுங்க. எங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.